ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டிருந்தாங்க. அதை பற்றி நிறைய செலிபிரிட்டிஸ் பேசினாங்க, நிறைய காமன் பீப்புள் பேசினாங்க. ஈவன் நீயா நல்ல ஒரு ஷோவே இருந்துச்சு. பட் ஆனால் இது இப்போ ரொம்ப ஒரு பேட் டேர்ன் எடுத்துருக்கு, ரொம்ப இன்ஹியூமனாக நடந்துக்கிறாங்க. இதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரே டாக் இஷ்யூஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஆச்சு, சாதா அவங்களாம் அழுதுலாம் வீடியோ போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக ஆக்சுவலி டாக் வளர்க்குறேன், அதை பற்றி நம்ம அப்பா பேசுவோம். பட் ஆஃப்டர் நீயா நான் ஷோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை பற்றி ரொம்ப நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இப்போது நிறைய மீம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா நாய் துரத்திட்டு வருதுன்னு சொல்லிட்டுலாம் நிறைய மீம்ஸ்லாம் இருக்கும். எல்லாரும் சிரிச்சிட்டே லைக் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஹியூமன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, எவ்வளோ கிட்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஷோவில் ரொம்ப நம்ம மூஞ்சில் அடித்த மாதிரி அது வந்துச்சு. அது ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஷோ ஆக்சுவலி நான் பார்த்தோன்னே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுவும் நான் அப்புறமா சொல்கிறேன். பட் ஆனால் அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசியிருந்தார். இந்த மாதிரி நான் என் பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன் ஆட்டோவில். அது ஒரு பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ வலின்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் இப்போ வெண்பா பிறந்திருக்கா. ஸோ ஆஃப்டர் தட் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட அதை என்னால் ஈக்குவேட் பண்ணிக்க முடியுது. அதுக்கு முன்னாடி எனக்கு புரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியும். பட் ஆனால் புரியறது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்தோடனே தான். ஈவன் இந்த வீடியோவே எடுக்கிறதுக்கு 1 மந்த்தாக நம்ம சேனலில் வீடியோ போடல. அண்ட் இன்னைக்கு 3-4வது வாரத்தில் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த வீடியோ தான் காரணம். அவர் பேசினது, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி நடக்கிறது தான் காரணம். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தார். ஆட்டோவில் கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து என் பிள்ளையை கூப்பிட்டு போகும்போது ஒரு டாக் குட்கால வந்துச்சு. அப்போ நான் சரி போய் அந்த விழுந்து பாப்பா வந்து ஒரு 10 நாளில் வந்து நான் இந்த ஷோக்கு வந்திருக்கேன்னு. இது உண்மையாக சொல்லுங்கள், ஒரு பேரண்ட் வந்து உண்மையாக அதை சொல்லும் போது அவருக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும், அந்த விஷயம் நடக்கும்போது அது எப்படி இருந்திருக்கும். அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம குழந்தைக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நடந்தது சொல்கிறாரு. பட் ஆனால் இது இப்போது என்ன, நான் இன்னைக்கு இப்போ தான் பார்த்தோன்னே எனக்கு என்னால் முடியல. இப்போ அதை எப்படி போட்டிருக்காங்கன்னா ஒரு 4 நியூஸ் சேனலில் ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அவர் பொய் சொல்லிட்டாருன்னு. எந்த பேரண்ட்டுங்க குழந்தைங்க விஷயத்தில் பொய் சொல்லுவாங்க? எனக்கு புரியவே இல்லை. ஒரு டாக் வந்து கண்டிப்பாக டாக் வந்து நல்லா இருக்கணும். அஃபெக்டட் டாக் பற்றி நம்ம பேசுவோம். டாக் நல்லா தான் இருக்கணும். ஆனால் அந்த டாக் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அது தெரியாத உயிருக்கு, ஒன்று பேசாத உயிருக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்குறோன்றது ஓகே. பட் ஆனால் ஒருத்தர் ஹர்ட் ஆகிருக்காரு, ஒரு குழந்தை இருந்திருக்கு, அதை எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அந்த 4 நியூஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு இதில் வந்துட்டு இது மாதிரி டாக் வந்தனால அந்த குழந்தை இறந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நியூஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த சைடு ஒரு மேட்டில் விட்டார், இறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மேபி எங்கள் டாக் வந்திருக்கலாம், அது அவங்க ஆனால் சொல்லலை. மேபி அது சின்ன விஷயமாக நினச்சிட்டு கூட விட்டுருக்கலாம். அப்படி சொல்கிறத இவர் வந்து காசு வாங்கிட்டு பேசினாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை கேட்கும் போது வலிக்க ஆரம்பிச்சிச்சு. எந்த ஒரு தகப்பனாச்சு இப்போது இப்போ உங்களுக்கு குழந்தை இருக்குன்னா உங்களால் அதை கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நம்ம குழந்தை விஷயத்தில் யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. அதுவும் ஒரு குழந்தை இறந்துடுச்சுன்னப்போ அதை வச்சு யாருமே பொய் சொல்லவே மாட்டாங்க. அதை வந்து ஒரு விஷயம் இப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ ஒரு மைண்ட் செட்டில் அவங்க பேசுகிறாங்கன்றதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஈவன் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஆக்சுவலி நானே ஒரு 2 வாட்டி நியூஸில் வந்திருக்கேன். ஐ மீன் ஒரு வாட்டி வந்துட்டு நேம் சொல்ல ஒரு திருட்டு எக்ஸ்போஸ் ஆச்சு. அதுக்கு ஓகே நான் ஒரு சேஃப்டி கன்சர்னுக்கு சொல்லாமல் வீடியோ போட்டாங்க. அது 2-3 மாறுபட்டு இருந்துச்சு. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா எனக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு கல் வந்துருந்துச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து வேலண்டைன்ஸ் டே. ஒரு பிரிண்டட் நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா அது வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஆர்ட்-இன் வேலண்டைன்ஸ் டேக்கு ஒன்று வாங்கினாங்க, அப்போ கல் வந்துருச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு நியூஸில் இன்னும் நியூஸில் கலாச்சி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. உண்மை என்னன்னா எனக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து கல் வந்துச்சு. ஸோ அது வந்து நியூஸ் சேனலும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஒரு ரீடபிலிட்டிக்கு மேபி மாற்றி எழுதலாம். ஸோ அது ரீடபிலிட்டிக்கு வந்து அவங்களுக்கும் எல்லாமே தெரியாதுல்ல, எல்லாமே டேரெக்டாக என்கிட்ட கேட்கல. ஸோ அந்த ஒரு விஷயம் வரும்போது திரிச்சு கொஞ்சம் மாற்றிக்கிட்டு எழுதுறாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா எனக்கு கல் வந்தது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இந்த அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும்போது அது கொஞ்சம் இந்த இது மட்டும் எடுத்து எழுதுறாங்க. சில டைம் வந்து மொத்தமாக எடுத்து எழுதுறாங்க, அது மாற்றுவாங்க. பட் ஆனால் அவரே வந்து ஒரு விஷயம் சொல்கிறாருல, அதுதான் உண்மை. அதை இப்படி நீங்கள் சொல்கிறது தயவு செஞ்சு ப்ளீஸ் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சு பேசுங்க. அந்த வீடியோ கீழே அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு டாக் சப்போர்ட்டிங் கம்யூனிட்டி தான். அது எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அது எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. கொஞ்சம் கன்சர்னாக இருங்க. இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு ஃப்ரான்ஸில் ஒரு டான்ஸர் அவர்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தார். எனக்கு அது பார்க்கும்போது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, இது எல்லா டாக் லவர்ஸும் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்குது, என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஒரு எல்லைக்கு தாண்டி அவங்க செத்துட்டாங்களா, ஓகே நாங்கள் வருத்தப்படுறோம் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லைனா அவங்க சொல்கிறதே போய் இப்போ நான் சொன்னேன்னா இவங்க சொல்கிறதே வந்து இதுக்காக, இவங்க அதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த இஷ்யூவை பற்றி பேச மாட்டாங்க. இது வந்து ஆர்கியூமெண்ட்டில் வந்து ஒரு இது சொல்லுவாங்க. உங்களுக்கு அவங்கக்கிட்ட டேரெக்டாக லாஜிக்கலாக ஆர்கியூ
பண்ண வரலன்னா நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படி நான் எக்ஸாம்பிள் சொல்கிறது, ஒரு ஜானி டெப் கேஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த அவங்க ஆப்போசிட்டில் இருந்த அவங்க ஒய்ஃபை வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு ஒரு சைல்டு வெல்ஃபேருக்கு தரதா இருந்தாங்க, ஆனால் தரல அப்படின்றது அதில் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக எல்லாரும் பேசினாங்க. அந்த ஜானி டெப் கேஸில் அது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, அந்த பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதை தாண்டி அந்த விமன் யார், அவங்க அதாவது எதிரில் இருக்கவங்க யாருன்றதை அதை ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயம். அவங்க போய் தான் பேசுகிறாங்க, அவங்க இப்படி தான் இருக்காங்கன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ட்ரேட், இந்த மாதிரி ஒரு ட்ரேட் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அவங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து டாக் வளர்க்குறேன். இந்தியன் ப்ரீட்ஸ் தான் நிறைய வச்சுருந்தோம். ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டாக் இருக்கும், டாக் கேட் இருக்கும், எதுவுமே இல்லாமல் நாங்கள் இருந்ததே கிடையாது. அண்ட் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போனப்போ எங்களால் வளர்க்க முடியாது. அப்போ எங்கள் சேலரியில், என் தம்பியோட சேலரியில் ஒரு மேஜர் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டாக் பிஸ்கெட் வாங்கி போகிறது அது மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு ஸ்டார்டிங்லாம் தெரில, அதுக்கப்புறம் நாங்கள் அதை ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி வந்தோடனே எங்கள் ஹவுஸ் ஓனர்ஸில் டாக்ஸ்லாம் அலோவ் பண்ணல. நாங்கள் வந்து கொக்கோவை எடுத்து வளர்த்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் கொக்கோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு 5-6 மந்த் அவர் ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இருந்தோம். அண்ட் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து மெயினாக எங்கள் ஹவுஸ் ஓனர் பரவாயில்ல இந்த டாக் கத்தலை அப்படின்னாங்க, நாங்கள் அவளை வெளியே கூப்பிட்டு போக முடியாது, ஸோ அதனால் வச்சுருந்தோம். ஸோ இப்போது அதை தாண்டி இன்னொன்று விஷயம், இப்போ நம்ம ஸ்ட்ரே டாக்ஸ்னு சொல்லி ரோட்டில் இருக்க டாக்ஸே அந்த நீயா நானா ஷோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வந்து நிறைய கிராஸ் ப்ரீட் ஆகி அப்படி இப்படின்னு வந்த டாகு. நம்மளோட ஒரிஜினல் ப்ரீட் பார்த்தீங்கன்னா ராஜபாளையமோ இந்த கொம்பை இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரீட் பற்றியும் நான் நிறைய வந்து இது பண்ணியிருக்கேன். அது எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும். பட் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நான் வந்து ஓகே நான் இந்த வீடியோ இப்போ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு இதை சொன்னால் மேபி நிறைய பேர் வந்து கிரிட்டிசிசம்லாம் பண்ணலாம். பட் ஆனால் இதுதான் ஹை டைம் நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு. ரீசெண்டாக நீயா நானோட ஸ்ட்ரீட் டாக் அண்ட் கவர்மெண்ட் ரூல்ஸ் ரிலேட்டட் ஷோ நான் பார்த்துருந்தேன். ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா பெட் இருக்குது, நாங்கள் ரொம்ப ஆசையாக வளர்க்குறோம். இதை தாண்டி நான் சின்ன வயசுலேருந்து பெட் இல்லாமல் நான் வளர்ந்ததே இல்லை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு போயிருக்கோம். எப்போ பெட்டை பார்த்தாலும் நான் கொஞ்சம் இருந்ததே இல்லை. பட் ஆனால் எனக்குமே இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஃபுல் எபிசோட் பார்த்தோன்னே நிறைய கோபியார் நான் சொன்னது ஆமாம் இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. அதனால தான் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதே தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி போராடினது. ஆனால் இதே தமிழ்நாட்டில் மாடை வந்து அலட்சியமாக ரோட்டில் விட்டு அதனால ஆக்சிடென்ட் நடந்தாலும் நம்ம கேட்குறோம். எனக்கு 7 கழுத வயசாகுதுல. பட் ஆனால் ஒரு வாட்டி மதுரையிலேருந்து ராஜ் வீட்டுக்கு சுந்தரம் பிள்ளை நகருக்கு வரும்போது ஒரு டாக் துரத்திட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருச்சு. அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு 10 நாய் இருக்கும். யார் அப்படி போனால், பெரியவங்க சின்னவங்க யார் போனாலும் அப்படி தான் பண்ணோம். எல்லாருமே ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரீட்குள்ளே போக பயப்படுவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் பாவம் பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி ஆள் தானே, அவங்களுக்குலாம் தெரியாது. எனக்கு எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட் வழியாகவே நான் போகிறதில்ல. அதுக்கப்புறம் கார் வாங்கினதுலேருந்து எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அந்த சைட் போகும்போது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்ததுனால ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் கூட பண்ணோம். அவங்க நாங்கள் வளர்க்குற நாய் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபுட் போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எங்களுக்கே தெரியல. இந்த இன்சிடென்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது நடந்ததாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உண்மையாக என்ன சொல்லியிருப்பேன்னா, எனக்கு இந்த மாதிரி பல வருஷம் டாக் பிடிக்கும். நான் டாக் அடாப்ஷன் வந்துட்டு நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்கேன். நானே நிறைய டாக் அடாப்ட் பண்ணியிருக்கேன். நிறைய நாங்களும் ஃபீட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்படி எல்லா டாகையும் நான் ஆக்சுவலி தூக்குவேன். நான் ரொம்ப கொஞ்சுவேன். ஸ்ட்ரீட்டில் டாக் பார்த்தா கூட நான் கொஞ்சுவேன். அதுக்கு பயந்ததே கிடையாது. என் பிள்ளை அப்படிப்பட்ட எனக்கே ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. நான் மதுரையில் இந்த மாதிரி லேட்டாக வந்து, அதாவது லேட் மீன்ஸ் ஒரு 10 o'clock 11 o'clock அந்த மாதிரி நான் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது ஒரு டாக் வந்து எங்கள் பின்னாடியே வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சிச்சு. அந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் அந்த மதுரை ஃபோட்டோவே நான் போட்டிருப்பேன். ஸோ அது எனக்கு மட்டும் நடக்கல, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 டாக்ஸ் இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு டாக் தான் ப்ராப்ளமேட்டிக். நான் அப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து அந்த ஸ்டெப் எடுக்க பார்த்தேன். பட் ஆனால் அந்த டாக் எதுவும் பண்ண முடியல. நான் இதே மாதிரி ரொம்ப ஹார்டன்ட்டான ஒரு டாக் லவர்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க, அவங்க விடலை. ஸோ அப்போ என்னாச்சு, அந்த டாக் இன்னும் அப்படியே தான் இருக்குது. 4-5 இயர்ஸாக இன்னும் அப்படி இருக்குது. நான் ஆக்சுவலி இப்போ என்னால் நிறைய ட்ராவல் பண்ண முடியல ஆஃப்டர் பேபி. ஸோ அதனால் கூகுளிலேருந்து நான் அந்த ஃபோட்டோ எடுத்து நான் அந்த டாகை வந்து போட்டிருந்தேன். இப்போது ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல டாக் லவராக இருந்தால் சரி, அந்த அஃபெக்டட் டாக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்க, அதை நீங்கள் வந்துட்டு ஒரு டேக் கேர் பண்ணுறீங்கனாவே ஈவன் மற்றவங்களுக்கும் அது ப்ராப்ளம் இல்லை, யாருமே டாகை பற்றி அங்கே பேச போகிறது இல்லை. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி என்ன நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்க, எப்படி எல்லாரையும் வந்துட்டு அப்படி தான் அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க போய் இவங்க தப்பு, இவங்க காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க, கோபிநாத்தே அது காசு வாங்கிட்டு பேசிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இத்தனைக்கும் அந்த வீடியோவில் ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். கடைசியில் அப்படியே பேசிட்டு 100 கமெண்ட்ஸ் 100 மெசேஜ் அதெல்லாம் பண்ணுறாங்க. நிறைய அப்யூசிவ் கமெண்ட் இருந்துச்சு. பிரியான்னு ஒருத்தங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டாங்க. எனக்கு ஒரு 2-3 நாள் தலைவலியாக வந்துச்சு, ஏன்டா வீடியோ போட்டோன்னு. அவங்களுக்கு அதுதான் தேவை. ஏன்டா நம்ம பேசணும், பேசக்கூடாதுன்றது தான் அவங்களுக்கு தேவை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவ்வளோ சண்டை போடுறாங்க. பட் ஆனால் ரியலாக வந்து ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு விஷயம் பார்க்குறாங்க, டெஸ்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா எத்தனையோ பேர் இவங்க சைடு இருக்க போகிறாங்க. ஆனால் அதை யாருமே செய்ய தயாராக இல்லை. எல்லாருக்குமே என்னென்னா சும்மா சண்டை போடணும் வீட்டில் இருந்து அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பண்ணுறாங்க. ஆனால் அதில் பாதிக்கப்படுறது யார்? நம்ம தெருவில் வந்து போகிறது. நானும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்,
பைக்கில் போகும்போது எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, காரில் போகிறப்ப இல்லை. ஸோ அது எனக்கு ஏன் இல்லை அப்படின்னு நான் இது பண்ணுறதை விட்டுட்டு நம்ம ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு எல்லாருமே அதை பேசினாதான் அதுக்கான சொல்யூஷனும் கிடைக்கும். இப்போது இன்னொன்று ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது டாக் சேவ் பண்ணணும், டாக் லவ்வர்ஸ் அப்படி சொல்கிறாங்களே, அவங்களுக்கான ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அவங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு விஷயத்தை இது பண்ணுறாங்க. பட் ஆனால் இதில் அஃபெக்ட் ஆகுறாங்க தெரியுமா? அவங்களாம் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸோ லோவர் மிடில் கிளாஸோ இருக்காங்க, அவங்க தனித்தனி ஆளாக இருக்காங்க. ஸோ சில டைம் அவங்க கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, சில டைம் அது அவங்களுக்கான திரட்டு ஒரு விஷயம் பேசுறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு இப்போ நான் இதை ஹேட்ரட் அப்படின்றத தாண்டி இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, இதை அவங்க சொல்லுங்கள். டாக் லவர்ஸ் இருக்கீங்களா, நீங்கள் இதுக்கு சொல்யூஷன் கொடுங்க. நீங்கள் போய் அதை என்ஜிஓ இருக்கீங்களா, நீங்கள் போய் சரி பண்ணுங்கள். அப்போ தானே என்ன ஆகிடும்னா 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டாக் லவர்ஸ்க்கான சொல்யூஷனும் கிடைக்கும், இந்த சைடும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இன்னொன்று ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்மள மாதிரி இப்போ ஒரு ப்ரீட் டாக் வச்சுருக்கவங்களோ யாராவது ஒருத்தவங்க பேசணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று அவங்க பொய்ன்னு பேசுகிறாங்களா, இன்னொன்று இது அப்படியே ஒரு டேர்ன் கொடுக்குறாங்க. என்ன டேர்ன் கொடுக்குறாங்கன்னா ப்ரீட் வர்சஸ் இண்டி டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இது இண்டி டாக்ஸ்லேயே அதாவது இண்டி டாக்ஸ் ராஜபாளையம் அந்த மாதிரி டாக்ஸ் தான். சரி, இதை நம்ம கூட இருக்க டாக்னு எடுத்துக்கிறோமா, அப்போ இப்படி அகெயின்ஸ்டாக மாற்றுறாங்க. அப்புறமா இவங்க ப்ரீட் டாக் வச்சுருக்காங்க இலீட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக அதை பற்றி பேசுகிறாங்கல்ல, இது நடக்கக்கூடாதுன்னு. அவங்க தான் மோஸ்ட்லி இலீட்டாக இருக்காங்க. மோஸ்ட்லி நான் எல்லாரையும் அவங்க சொல்கிற மாதிரி நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன். இப்போது அங்கே ஷோவில் அம்மு அக்கா பேசினாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ப்ரீட் டாக் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா நாங்கள் இன்னொன்று ஒரு ஷோவில் பார்க்கும்போது அவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு இப்படி தான் கம்பேர் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் இப்படி ஒரு டாக் இருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கும்போது எனக்கு டாக் மாதிரி இருக்கும், அதனால் நான்வெஜ் சாப்பிட்றதை விட்டுட்டேன்னு. ஸோ இப்படி ஒரு டாக் லவர்ஸும் இருக்காங்க, நான்வெஜ் சாப்பிட்ற டாக் லவர்ஸும் இருக்காங்க, ப்ரீட் வச்சிருக்க டாக் லவர்ஸும் இருக்காங்க. அவங்க இண்டி டாக்ஸும் பார்த்துக்கிறாங்க. இப்போ ஆப்போசிட் சைடில் ஒருத்தவங்க பேசினாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் இண்டி டாக்ஸ் அடாப்ட் பண்ணுறதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்காக அவர் எல்லா டாக்ஸும் லைக் நல்ல டாக் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் என்னென்ன ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஸோ ப்ரீட் வச்சுருக்கவங்களும் டாக் லவராக இருக்காங்க, இண்டி டாகை ஸ்ட்ரே டாகை சப்போர்ட் பண்ணுறவங்களும் மேபி அந்த டாகுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவராகவும் இருக்காங்க ஆப்போசிட்டில். ஸோ நீங்கள் அப்படி ப்ரீட் வர்சஸ் இண்டி, ப்ரீட் வர்சஸ் ஸ்ட்ரே அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. என்னையே ஆக்சுவலி அப்படி தான் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணாங்க. இவங்க பீகிள் வச்சுருக்காங்க இலீட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஃப்ரான்ஸில் இருக்கார், இன்னொருத்தவங்க கோல்டன் ரெட்ரீவர் வச்சுட்டு எனக்கு அப்படி சொல்கிறாங்க. அவங்க அது இதுன்னு அவங்களுக்குமே நல்லா இருங்க, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வரப்போகிறது இல்லை. சரி, எனக்கு இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொல்கிறத அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வீடியோ டெலீட் பண்ணுங்க, இது நீங்கள் பேசக்கூடாது, சைலன்ஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நான் சைலண்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது கூட பேசுகிற ஒரு 4-5 பேர் சைலண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் தனித்தனி ஆளுங்க. பட் ஆனால் அவங்க மட்டும் ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து நான் சொல்கிறேன் திருப்பி, டாக் பற்றி நல்லது சொல்கிறாங்க தப்பு இல்லை, ஹியூமனை பற்றி நல்லது சொல்கிறாங்க தப்பு இல்லை. ஆனால் இப்படி எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு உண்மையாக ஒருத்தவங்க சொல்லும்போது அந்த ப்ராப்ளம் நீங்கள் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் அதை நீங்கள் வேணும்னே ஒரு பேஸ்லெஸ்ஸே இல்லாமல் அவங்கள டோட்டலாக ஒரு தப்பான ஆளாக காட்டி அவங்க சொல்கிறதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுல எந்த விதமான நல்ல விஷயமும் இல்லை. டிஸ்கஷன் ஹெல்த்தியாக இருக்கணும், 2 சைடுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஹியூமன்றது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப, ஏன்னா ஒரு ஹியூமனுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அவங்க இப்பயும் சொல்கிறேன், எல்லா டாகும் சொல்ல, அந்த ப்ராப்ளமேட்டிக் டாகை கண்டிப்பாக நம்ம அட்ரஸ் பண்ணணும், கரெக்டாக. ஸோ இவங்க அதை பற்றி அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் சொல்லுங்கள். அப்படி இல்லையா, இப்போ ஒரு இதுவாக நீங்கள் போய் அந்த ரோட்டில் போய் நின்று பாருங்கள், அந்த டாக் உங்களையும் கடிக்கும் கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு சில டைம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதை ஊசி போட்டுப்போம், இதை இப்படி பண்ணிடுவோம், இவ்வளோ நாள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போன்னு. மேபி உங்ககிட்ட காசு இருக்குது, நீங்கள் இது பண்ணுறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். இப்போ உயிரே போகுதுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்னு எனக்கு புரியல. ஸோ ஹியூமன்ஸ் எப்போவுமே இம்பார்ட்டண்ட், அதை கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் ஹியூமன்ஸ்லேயும் இங்கே பாதிக்கப்படுறது ரொம்ப யோசிச்சு எல்லாம் பண்ணுறவங்க பாதிக்கப்படல. ஒன்றுமே முடியாத சின்ன பசங்க, அதுக்கப்புறம் நிறைய வயசானவங்க, இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, எல்லாருமே இதை பற்றி பேசுங்க. பேசும்போது தான் ஒரு விஷயம் மாறும், பேசும்போது தான் ஒரு விஷயம் நடக்கும். நான் அப்பப்போ போய் வெண்பாவை பார்த்துட்டு வரேன். நான் அப்பப்போ கத்திட்டு இருந்தா இந்த ஒரு 10-20 நிமிஷம் கூட வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஸோ அது நடுவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகல போல. ஆக்சுவலி அந்த டைம் நான் என்ன சொல்லி நிறைய பேசியிருந்தேன். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டாக்கு ஃபுட் கொடுக்குறோம், அந்த டாக் நம்மள எதுவும் பண்ணல. பட் ஆனால் அங்கே இருக்க 10 பேராக அதுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது, அவங்களால கரெக்டாக ஒர்க் பண்ண முடியலன்னா அது ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ அதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி இல்லையா நம்ம ஆக்ஷன் எடுத்து ஒன்று நம்ம அதை ஏதாவது சேஃபாக வச்சுக்கணும், இல்லை நம்ம வீட்டில் நம்ம கூட்டு போய் வச்சுக்கணும். ஏன்னா அது உங்கள் கூட நல்லா இருக்குல்ல. நீங்கள் இப்போ இது இந்த டாக்கு நாங்கள் ஃபுட் போடுவோம், இது இங்கே தான் இருக்கணும், யாருக்கு எது பண்ணாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன்றது அது கரெக்டான வே கிடையாது இல்லை. ஸோ அண்ட் அதே மாதிரி தான் இன்னொன்று ஒரு விஷயம், அம்மு அக்கா இந்த மாதிரி ரேட் இப்போ என் காரில் இருந்து எனக்கு 10,000 ரூபாய்
ரூபாய் செலவாயிடுச்சு அப்படின்னு சொன்னதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. 10,000 ரூபான்றது பெரிய காசுனா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு 1000 ரூபான்றது பெரிய காசு தான். அண்ட் அவங்களுக்கு எப்படி ரேட்டு தேவையில்லைன்றாங்களோ அதே அம்மா அக்கா வந்து எங்க கூட ஒரு நான்வெஜ் ஒரு ஃபைட் நடந்துச்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு பேக். அப்போ வந்து எங்ககிட்ட இருக்க அந்த ப்ரீட் டாக் வந்து பார்க்க ஆடு மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஆடு பார்க்கும்போது எனக்கு சாப்பிடணும்னு தோணல, இல்லை வெஜிடேரியனாக மாறிட்டேன்னு சொன்னாங்க. இருக்கும்போது கோட்டை கம்பேர் பண்ணுறாங்களே. ஸோ அப்போ ரேட்டை கம்பேர் பண்ணால் நிறைய பேர் என்ன சொன்னால் ரேட்டும் டாகும் ஒன்றும் இல்லைன்றாங்க. நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுறது, தேவை இல்லைன்னா அதை அப்போஸ் பண்ணுறது கரெக்டான விஷயம் கிடையாது. கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் இப்போ தெரியாமல் ஒரு ரூல்ஸ் போட மாட்டாங்க. பட் ஆனால் ரூல்ஸில் ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா நம்ம எல்லாருமே கேட்கலாம். அதுக்கு தான் எல்லாருமே நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ இது வேணான்னு சொல்லி நீங்கள் பேசும்போது இது ஏன் வேணும்னு சொல்லி அஃபெக்ட் ஆன ஆளுங்க பேச தான் செய்வாங்க. அவங்க பேசுறதை நீங்கள் காது கொடுத்து கேளுங்க, அதுக்கு தானே சொல்யூஷன் கொடுங்க. கண்டிப்பாக எல்லாமே மாறும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ விமன் ரைட்ஸ்க்கு நம்ம போராடுறோம்னு வச்சுக்கோங்க. விமன் மட்டும் போராடினா எல்லாமே வந்து நடக்காது. அதுக்கு ஆப்போசிட்டில் இதுக்கு ரைட்ஸ் வந்து யாரால் மறுக்கப்படுது, ஏதாவது ஒரு விஷயம் வந்து நாங்கள் நிற்குதுன்னா அவங்களும் நம்ம கூட சேரும் போது தான் அந்த விஷயம் மாறும். ஒரு காஸ்ட் எல்லாமே அப்படி தான். ஸோ ஒரே ஆளுங்க மட்டும் பேச மாட்டாங்க. இது எங்களோட லிட்ரேச்சரில் சொல்லுவாங்க எங்கள் சார் கூட. ஸோ ஒரு விஷயம் மார்ஜினலைஸ்ட் அப்படின்னு பேசும்போது மெயின் ஸ்ட்ரீமும் அதை வந்து உள்ளே வரணும். அப்போ தான் அந்த விஷயம் மாறும். ஆமாம் இது தப்பு, ஆமாம் இது கரெக்ட் அப்படின்னு ரெண்டு சைடுமே அதை வந்து புரிஞ்சுட்டு பேசும்போது தான் அந்த விஷயம் மாறும். நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம், நாங்கள் இவங்களுக்கு தப்பு தான் சொல்லுவோம் அப்படின்னும் போது அவங்களுக்கும் கோவம் வரும். எங்கள் வீட்டில் இப்போ நான் கீழே விழுந்திருக்கேங்க, எனக்கு அடிபட்டிருக்கு. எனக்கு வந்து அந்த சைடு போகும்போதே இவ்வளோ டாக் லவராக இருக்கும்போது எனக்கே அது கஷ்டமாக இருக்குது. அது வந்து அப்படிலாம் கிடையாது, டாக் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளவு ஒரு தப்பான விஷயம். அப்ப எனக்கு அவங்க மேல எப்படிங்க நல்ல விஷயம் வரும்? ஈவன் எனக்கு பிடிக்கும், இருந்தாலும் எனக்கு அவங்கள இப்போ வந்துட்டு ஏன் இப்படி பண்றாங்கன்ற மாதிரி தோணுது. அப்போ டோட்டலா ஒரு நியூட்ரலா இருக்கவங்களுக்கு பிடிக்காம போக வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ ரெண்டு சைடுமே அதை கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கொண்டு போங்க. அந்த தயவு செஞ்சு அந்த அப்பாவை விட்டுருங்க. அப்படிலாம் ஒரு கேவலமான விஷயம் பண்ணவே பண்ணாதீங்க. அவரு பாவங்க, அவர் வந்து 10 நாள்ல வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. எந்த ஒரு அப்பாவும் பேரண்ட்ஸும் குழந்தைங்களோட சாவு விஷயத்துல போய் சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. கண்டிப்பா இதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்டு அது என்ன சொல்றதுன்னே தெரில. பாய்.